ஹாய் ஹலோ வெல்கம். மனைவி 10 ஆண்டுக்கு முன்னாடி தன் கணவர் ஒரு பால்காரர் கேவலமா நினைச்சு அந்த கணவரை விட்டுட்டு போயிடுறாங்க. 10 ஆண்டு கழிச்சு மனைவியோட ஊருக்கே ஒரு சர்வேயர் பணிக்காக வந்திருக்கூடிய ஒரு சூழ்நிலை ராகவ் சர்மாவுக்கு அமையுது. யார் அந்த ராகவ் சர்மா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். உத்தரப்பிரதேஷ்ல பரோலின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் ராகவ் சர்மா வாழ்ந்துட்டு இருக்காரு. ராகவ் சர்மாவுக்கு 25 வயது. ராகவ் சர்மாவுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. ராகவ் சர்மா ஒரு கடினமான உழைப்பாளர். அது மட்டும் இல்லாம ராகவ் தன்னுடைய 16 வயது இருக்கும் போது தன்னோட தந்தை இறந்துட்டாரு. தந்தை இறந்ததால குடும்பத்தோட பாரம் எல்லாமே ராகவ் மேலே விழுந்துருச்சு. ராகவ் தம் குடும்பத்துக்காக என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கும்போது தன் வீட்டுல உள்ள எரும மாடு இருக்கு. அந்த எரும மாட்டை பால் கறந்து விற்கலான்னு ஒரு எண்ணம் தோணுது. அந்த எரும மாடு பால் கறந்து விற்கிறதா ஒரு வேலையவே வச்சுட்டு இருந்தாரு. ராகவ் விடிய கால 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் பால் கறந்து ஊர் மக்கள் எல்லாருக்குமே பால் கொண்டு போய் ஊத்துவார். ரொம்ப கடினமான உழைப்பாளர், நேர்மையாளர். இந்த பால்ல தண்ணி கலக்கிற பழக்கம் எதுவுமே ராகவுக்கு கிடையாது. ராகவ் ரொம்ப நேர்மையானவர். ராகவ் விடிய காலில் போய் ஊரா போய் தன்னோட மக்களுக்கு தேவையான பாலை கொண்டு போய் ஊத்திடுறாரு. மக்கள் எல்லாருமே ராகவோட குரல் கேட்டுதான் எந்திரிக்கிற மாதிரி வருது. ஏன்னா அவ்வளவு காலில் போய் ராகவ் பால் அப்படின்னு குரல் கொடுத்தோடனே ஊர் மக்கள் எல்லாருமே வெளில வந்து அந்த பால் வாங்கிக்கிறாங்க. ராகவ் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ராகவ் காலையில பால் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இதற்கு இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட படிப்பு மீது கொஞ்சம் ஆர்வம் கொண்டவரா இருக்காரு. தனக்கு தேவையானதெல்லாம் படிச்சுட்டே இருக்காரு. சிறு வயதுல அவர் படிப்பை தொடர முடியாம இருக்கு. அந்த படிப்பை தொடர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே இருக்காரு. அப்ப அவன் ஸ்கூலுக்கு போய் சில விஷயம்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு அவனோட சார் கிட்ட கேட்கிறாரு. அவர் சாரோட பேர் நாராயணன். அவர் சொல்வாரு, ராகவ் நீ நல்லா படிக்கிற, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், நீ நல்லா படிச்சனா அப்படின்னு சொல்லுவாரு. எங்க சார், எனக்கு எங்க வேலையும் இருக்கு, நான் வீட்டு வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீங்க ஏதோ சொல்லிக் கொடுங்க சார், நான் அதெல்லாம் படிச்சுட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே இருக்கா ராகவ். ராகவுக்கு திருமண வயது வந்துருச்சு. ராகவோட அம்மாவும் ராகவோட உறவினர்கள்லாம் என்ன பண்றாங்க, நீ ஏன் இன்னும் ராகவுக்கு திருமணம் பண்ணலன்னு சொல்லிட்டு ராகவோட அம்மா சரஸ்வதி தேவி கிட்ட கேட்கறாங்க. அப்ப ராகவோட அம்மா சொல்றாங்க, நான் அவனுக்கு திருமண வயது வந்துருச்சு, நம்ம பண்ணி தான் வைக்கணும், பெண் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ராகவோட உறவினர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு மாதப்பூர்ல ஒருத்தவங்களை தெரியும், அவங்களும் தன்னோட பெண்ணுக்காக பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான், நீ கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. போறாங்க. மாதப்பூர்ல ஒரு அழகான பெண் இருக்கா. பார்க்கவே ரொம்ப அழகாவும் எளிமையாவும் இருக்கா. ரொம்ப நல்ல பெண்ணாவும் இருக்கா. ஆனா அவங்க குடும்பத்துல பெரிய சொல்ற அளவுக்கு வசதி எதுவுமே கிடையாது. அந்த பெண் பேர் சந்தியா. அப்ப மாதவப்பூர்ல உள்ள பெண்ணை சந்தியா போய் பாக்குறாங்க. ராகவுக்கு பிடிச்சிருது. சந்தியாவுக்கும் ராகவ் முதல் கண்ணோட்டத்திலேயே பிடிச்சிருது. இவங்க 2 பேருக்கும் பிடிச்சதால என்ன பண்றாங்கன்னா பரோலில் உள்ள கிராமத்துல ரொம்ப சிம்பிளா ஒரு திருமணத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. அதாவது பெரிய ஊர்வலம் கிடையாது, பெரிய மேல சத்தம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா ஒரு கோவில் வச்சு கல்யாணம் முடிச்சிடுறாங்க. சந்தியாவுக்கும் ராகவுக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போகுது. சந்தியாவும் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் சந்தியா மேல ரொம்ப பிரியமாவும் விருப்பமாவும் இருக்காரு. சந்தியாவும் ராகவ் மேல ரொம்ப பிரியமா விருப்பமா இருக்காங்க. காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றாரு, ராகவ் பால் விற்க போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம சாயந்தரம் வரும்போது மனைவிக்கு பூ வாங்கிட்டு வரதும், ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரதும், வளையல் வாங்கிட்டு வரதும், இப்படி தான் மனைவிக்கு பிடிச்ச ஒவ்வொன்றை பார்த்து செஞ்சுட்டே இருக்காரு. நாட்கள் இப்படியே போகுது. தினமும் இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு சில சலிப்பு சந்தியாவுக்கு ஏற்பட்டது. மக்கள் எல்லாமே பால்காரர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏளனமா பேசி கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சந்தியா என்ன பண்றா, கிணத்துல தண்ணி எடுக்கலான்னு போறா. தண்ணி எடுக்கலான்னு போனே, யார் அந்த பால்காரன் பொண்டாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒரு மாதிரி ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோடனே சந்தியாவுக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆகுது. என்னடா எல்லாருமே நம்ம பால்காரன் மனைவி ரொம்ப ஏளனமா சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. ஆனா அது தன் கணவர்கிட்ட காண்பிக்கலாம். இருந்தும் வந்து தன் கணவர் நேசிச்சுட்டு எப்பவும் போல தன் கணவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கா. இதற்கு நடுவுல என்ன பண்றா, சந்தியாவோட அண்ணன் ஊர்ல இருந்து வரான். ஊர்ல வந்த உடனே சந்தியா முதல் முறையா பாக்குறான். சந்தியாக்கு அண்ணன் வந்த சந்தோஷம். அண்ணா எப்படி இருக்கீங்க எல்லாம் விசாரிக்கிறா. அண்ணனுக்கு எல்லாமே சாப்பாடு போடுறா. அப்ப அண்ணன் கேக்குறான், இந்த பால்காரனை எங்க பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் ஒரு ஏளனமா கேக்குறாங்க. அப்ப சந்தியா சொல்றேன், என் கணவர் மிகவும் நல்லவர், நல்ல கடின உழைப்பாளர், என் கணவர் பத்தி ஏளனமா பேசாதீங்கண்ணா அப்படின்றாரு. அவர் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படின்றாரு. என்னது இந்த ரேஷன் அரிசி சாப்பிடுறது உனக்கு நல்ல சாப்பாடா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நல்லவர்னா என்ன தரமா இருக்கணும், நிறைய பண வசதி இருக்கணும், ஆனா இந்த மாதிரி வந்து வெறும் பால்காரர் ஒருத்தரோட நீ வாழ்வை நான் நினைச்சு கூட பார்க்கல, எப்படி நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த விஷயம் அண்ணன் கேட்ட உடனே சந்தியாவோட மனசுல ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருமே ராகவ ரொம்ப ஏளனமா பேச ராகவ் மேல சந்தியாவுக்கு ஒரு வெறுப்பே வந்தது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் என்ன ஆகுது, வீட்டுல சண்டை வர ஆரம்பிக்குது. சந்தியாவுக்கும் ராகவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. சந்தியா வருமானம் பத்தல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றான். அப்ப ராகவ் சொல்றான், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உழைச்சிட்டே தான் இருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் முன்னேறுவேன் அப்படின்றான். அப்ப சந்தியாவுக்கு ஒரு கட்டத்துல கோவம் வந்துடுது. ஒரு நாள் முன்னேறுவேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, கடைசி வரைக்கும் நான் இப்படியே கஷ்டப்படணுமா, என்னால இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ முடியாது, நீங்க போட ரேஷன் அரிசி சாப்பிட முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறான். ஏன் சந்தியா ஏன் இப்படி பேசுற, நல்லா தானே இருந்தேன், திடீர்னு ஏன் உனக்கு எவ்வளவு கோவம், ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்டே இருக்காரு. இப்படி சண்டை கொஞ்சம் வார்த்தையை ஒவ்வொருத்தவங்களும் வார்த்தையை விட என்ன ஆகுதுன்னா, நீ ஒரு பால்காரன், நீ ஒரு ஏழ்மையானவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராகவ் ஒரே அதிர்ச்சி ஆகிறான். நம்ம மனைவி சந்தியாவா இப்படி சொல்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அதிர்ச்சி ஆகிறான். ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே சந்தியா பார்த்து பேசவே மாட்டான். அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறான். சந்தியா என்ன பண்றாங்க, தன்னோட துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு புறப்பட ரெடி
ஆயிட்டாங்க. தாய் வீட்டுக்கு புறப்பட்டு உடனே ஒரே வருத்தப்படுறான் ராகவ். ஆனா ராகவ் அவங்கள தடுத்து நிறுத்தவே இல்லை. அப்ப ராகவ் தடுத்து நிறுத்தவே இல்லை. ராகவ் ரொம்ப வருத்தப்படுறான், ரொம்ப சோகமா இருக்கான். அப்ப அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா நான் இப்படியே வாழ்க்கையில இருக்க மாட்டேன், கண்டிப்பா என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் முன்னேறி காமிப்பேன், இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே கண்டிப்பா நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் அம்மாட்ட சொல்றான். ஒரு நாள் உலகம் நம்மளை நிச்சயமா அங்கீகரிக்குமா, அந்த உலகம் நம்மளை பார்த்து வியந்து பாக்குற அளவுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெறித்தனமான நம்பிக்கை வச்சிருக்கான் ராகவ் அவன் மேல. ராகவ் என்ன பண்றான்னா, எப்பவுமே பால் கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய படிக்கிறதுக்கான நேரம் இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்றா, முழு நேரம் படிப்புல கவனம் செலுத்துறான். தன் மனைவி போனதை பத்தி ரொம்ப பெருசா வருத்தமே படல. ஏன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு நோக்கத்தை மட்டும் ராகவ் தன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கான். பால் விற்ற பிறகு மீதமுள்ள நேரத்துல கொஞ்சம் கூட எந்த நேரமும் வீணடிக்காம என்ன பண்றான், அவன் படிச்சுட்டே இருக்கான். அப்ப ஊர் மக்கள்லாம் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. டே, பால் வித்தது போக படிச்சு என்னடா சாதிக்க போற, உன் கையில தான் கைத்தொழில் வச்சிருக்கியாடா, இதுக்கப்புறம் எதுக்குடா நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேவலம் படுத்திட்டே இருக்காங்க. ஆனா ஊர் மக்கள் சிரிக்கிறத ராகவ் சற்றும் பொருட்படுத்தாம தன்னோட வேலையை எப்பவும் போல செஞ்சுட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், தன்னோட குரு நாராயணன் அவர்கிட்ட போறான். எனக்கு ஒரு வழிகாட்டுதல் பண்ணுங்க, நான் வாழ்க்கையில நல்லா படிக்கணும், வாழ்க்கையில நல்லா முன்னேறணும், எனக்கு ஒரு நல்ல பாதை எனக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குரு கிட்ட போய் கேட்கிறான். அந்த குருவும் ராகவ், நீ பால் விற்ற பிறகு மீதமுள்ள நேரத்துக்கு நீ வா, நீ வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு நிறைய விஷயம் சொல்லி தரேன், நிறைய புத்தகங்களையும் தரேன், நீ இதெல்லாமே படி, இப்போ இதெல்லாம் படிச்சுதான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா நீயும் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா வருவேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆசீர்வாதம் பண்றது இல்லாம அவனுக்கு ஒரு முன்னோட்டியா இருக்காரு. எல்லா விஷயமும் இப்படிதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகா கத்து தராரு. அதே மாதிரி ராகவும் தன்னோட அயரா உழைப்பையும் போடுறான். அதே நேரத்துல தன்னோட நேரத்தை வீணடிக்காம படிக்கவும் செஞ்சுட்டே இருக்கான். இப்படி தொடர்ந்து அவன் படிச்சுட்டே இருக்கான். நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறான், தோல்வியும் வருது. அந்த தோல்வியை கண்டு ராகவ் அஞ்சாம என்ன பண்றான், மறுபடியும் எழுதிட்டே இருக்கான். நான் தான் சாதிச்சே ஆகணும். மனைவி சந்தியா பேசின வார்த்தை இன்னும் மனசுக்குள்ள ஒரு நெருடலாவே இருக்கு. நான் வெறும் பால்காரனா மட்டும் இருந்தா இந்த உலகத்துல எல்லாருமே எனக்கு கிண்டலும் கேலியுமா தான் இருப்பாங்க. நான் பால்காரனா இருந்தாலும் வாழ்க்கையில பெருசா முன்னேறணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். தன் மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான். தன்னை சோர்வடையாம பாத்துக்கிறான். தொடர்ந்து அவன் படிச்சுட்டே இருக்கான். அப்போ மக்கள்லாம் ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்க, ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, ராகவ் ஒரு கடின உழைப்பாளர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அவன் பால்காரன் மட்டும் இல்ல, ஒரு கடின உழைப்பாளர் மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஒரு பக்கம் என்ன பண்றா, சந்தியா தன்னோட தாய் வீட்டுக்கு போறான். அண்ணன் நமக்கு எல்லாமே இருப்பான்னு ஒரு நம்பிக்கையில என்ன பண்றா, ராகவோட சண்டை போட்டு போயிடுறா சந்தியா. ஆனா அந்த அண்ணன் ஒரு கட்டத்துல வேலையை எழுந்துடுறான். வேலையை எழுந்த உடனே சந்தியாவை எப்பவுமே மூஞ்சி காமிச்சிட்டே இருக்கான். சந்தியாவை எப்பவுமே திட்டிட்டே இருக்கான். அப்ப சந்தியா ரொம்ப வருத்தப்படுறா. ஐயோ, நான் பெரும் தப்பு பண்ணிட்டேனா, என்ன அன்பா பாத்துக்கிற கணவர் குடும்பத்துல இருந்து நான் வந்தது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே, நான் இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புரியாம ரொம்ப தவிக்கிறா. நம்ம என் கணவரை வேற நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், இனி அந்த வீட்டுக்கு நம்மளால போக முடியாது அப்படின்னு யோசனை பண்றா. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அம்மா அப்பா சந்தியாவை நினைச்சு என்ன பண்றாங்க, அம்மாவும் அப்பாவுமே இறந்துடுறாங்க. சந்தியா ரொம்ப வேதனை பண்றா. சந்தியா உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப என்ன பண்றா, அந்த ஊர்ல உள்ள வயல்வெளிகளுக்கு கூலி வேலைக்கு போறா. அந்த கூலி வேலை இல்லாத நாட்கள் என்ன பண்றா, வீட்டு வேலைக்கு போறா. வீட்டு வேலையும் இல்லாத நாட்கள் என்ன பண்றா, சாணம் தட்டி நம்ம ஏன் வரட்டி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல என்ன பண்றா, சாணம் தட்டி வரட்டி வித்துட்டு இருக்கான். இங்க ராகவ் பல தேர்வுல எழுதிட்டே இருக்காரு. எழுதி தோல்வி அடைஞ்சாலும் வருத்தப்படாம என்ன பண்றாரு, தொடர்ந்து தன் முயற்சிகளை நடத்திட்டே இருக்காரு. தொடர்ந்து தன் முயற்சிகளை கைவிடாம எழுதிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் தேர்ச்சி பெற்றாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவன் தேர்ச்சி பெற்ற விஷயம் தெரியுது. அவனும் வச்சு கொண்டாடுறாங்க பரோலி கிராமத்துல. ஏன்னா அவர் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக தேர்வாயிருக்கான். ஏன்னா அவரோ ஒரு கடினமான தேர்வுல பல காலமா எழுதிய ஒரு நாள் அவன் தேர்ச்சி பெற்றுறான். ரொம்ப சந்தோஷப்படுறான். ஊர் மக்கள் எல்லாம் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்ப முதல்ல ட்ரெயினிங் நடக்குது, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைக்குது. பரோலி கிராமத்துல ஒரு கொண்டாட்டமே நடக்குது ராகவ் ஜெயிச்சதால. அப்ப கடின உழைப்பு இருந்தா நம்ம எல்லாமே சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ராகவ் நினைச்சு ரொம்ப பெருமிதப்படுறாங்க. ஒரு நேரத்துல பால்காரர்னு கூப்பிட்ட ஊர் மக்கள் இப்ப மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ராகவ்னு கூப்பிட்ட நிலைமையை ராகவ் தன்னோட கடின உழைப்பால உருவாக்கி இருக்காரு. ராகவ் ரொம்ப கண்டிப்பான ஒரு நேர்மையான கலெக்டரா இருந்திருக்காரு. சில கிராமத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீசரோட கலந்துருந்து பேசும்போது மாதவப்பூர்னு ஒரு கிராமத்தை பத்தி சொல்றாங்க அங்க உள்ள ஆபீசர். அப்ப அதை கேட்டோன்னு என்ன சொல்றாரு, கலெக்டருக்கு தன்னோட மனைவி ஞாபகம் சந்தியா ஞாபகம் வந்துருது. சரி, நாளைக்கு நம்ம மாதவப்பூர் போகலாம்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாதவப்பூருக்கு கலெக்டர் ராகவ் போறாரு. கலெக்டர் ராகவ் போறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அரசு வாகனங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப ஊர் மக்கள் எல்லாருக்குமே சொல்றாங்க, கலெக்டர் ராகவ் வராரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாமே திரண்டு இருக்காங்க, தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. கலெக்டர் ராகவ் வராரு. ராகவ் வந்து கதவு திறந்து வராரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே வயல்வெளிகள் அழகா இருக்கு. ஆங்காங்கே என்னது ஒரு கடுகு பூக்கெல்லாம் பூத்திருக்கு. ராகவ் அந்த ஊருக்கு வரும்போது தன்னோட பழைய நினைவுகளும் தன் மனைவி சொன்ன சொல்லும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நீ வெறும் பால்காரன் தானே அப்படின்னு சொன்ன வார்த்தை ஓடிட்டே இருக்கு. தன் பழைய நினைவுகளோட தான் அந்த ஊருக்கும் ஒரு காலடி எடுத்து வைக்கிறார். ராகவ் வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த ஊர் தலைவர் பல்தேவ் சிங்கும் வந்து வணக்கம் கூட்டி ஊர்ல உள்ள குறைகள் எல்லாமே ராகவ் கிட்ட சொல்றாரு. ராகவுமே எல்லாமே கவனமா பார்த்துட்டு இருக்காரு. ராகவோட ஆய்வை தொடங்குறான். ராகவ் வயல்வெளி எல்லாம் பாக்குறான், பள்ளிக்கூடத்தை பாக்குறான். ஒரு விஷயமா பார்த்து ஆபீசர் கிட்ட தன்னோட அறிவுரைகளை சொல்றான். இதை இப்படி மாத்தலாம் அப்படி மாற்றலாம் சொல்லிட்டு பள்ளியை எப்படி சீரமைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துமா ராகவ் வந்து ஆபீசர் கிட்ட அறிவுறுத்தல் சொல்லிட்டே இருக்காரு. ஆபீசர் கிட்ட அறிவுறுத்தல் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, அங்க ஒரு பெண் திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா வரட்டி
போட்டு வச்சுட்டு இருக்கா. அந்த பெண் பாத்தீங்கன்னா ராகு ரொம்ப பரிச்சயமான பெண் போல தோணுது. ராகு தன்னுடைய வேலையை விட்டுட்டு கிட்ட வந்து பாக்குறாரு. அந்த பெண் பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பா நிறம் மாதிரி ரொம்ப பழைய ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. ராகுவுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அது தன்னோட முன்னாள் மனைவி சந்தியா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சந்தியா கிட்ட போறாரு. கிட்ட போய் பார்த்தோன்னே சந்தியா திரும்பி பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகுறா. தன்னோட முன்னாள் கணவர் ராகவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. ராகவ பார்த்த உடனே முகம் நிமிர்ந்து எதுவுமே பேசல. முகம் கீழ் தாழ்ந்தபடியே இருக்கா. ஒண்ணுமே பேசல. அவளால் 2 பேருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஒருத்தர் வாய் பேச முடியாம அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. சந்தியா பார்த்தோன்னே சந்தியா சொன்ன சொற்கள் இன்னும் போயிட்டே இருக்கு. ராகவ பார்த்து சந்தியா கேட்கிறா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஏன்னா ராகவ் அதுக்கு எந்த விதமான பதில் சொல்லாம ரொம்ப நேரம் அதிர்ச்சி அலையா இருக்காரு. நான் நல்லா இருக்கேன் சந்தியா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாமே ராகவ ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஒரு கலெக்டர் சாதாரண பெண்ணோட என்ன பழக்கம், ஏன் இந்த பெண்ணை இவ்வளவு மறைச்சு பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சிகரமா பார்த்துட்டே இருக்காங்க. சந்தியாவுக்கு ராகவ பார்த்தோன்னே கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அழைய நிப்பாட்டவே இல்ல. அழுதபடியே இருக்காங்க. அவ தான் செஞ்ச தப்ப ரொம்ப உணர்றா. அப்பவும் அப்ப என்ன பண்றா, ராகவ் நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது, நான் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், உங்களை என்ன மன்னிக்க முடிஞ்சா தயவுசெய்து மன்னிங்க, நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, நான் உங்களை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை ரொம்பவே நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் செஞ்சது மிகப்பெரிய தவறு, என்னோட வார்த்தைகளும் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், என்ன ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆனா ராகவ் எந்த ஒரு பதில் இல்லாம அமைதியா யோசனை பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கும் பேச்சு எதுவுமே வராம ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ராகவ் தன்னைத்தானே சரிப்படுத்தி என்ன பண்றான், நான் நல்லா இருக்கேன் சந்தியா அப்படின்றான். நீ சொன்ன சொல்லல என்னால மறக்க முடியாது சந்தியா, வெறும் பால்காரன் தான் அப்படின்னு சொன்னேன். பால்காரனா இருந்தாலும் ஒரு நேரத்துல நான் முன்னேறுவேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அந்த வார்த்தையை நீ ஏளனமா பார்த்த, நீ எங்க இருந்து முன்னேற போறேன்னு சொல்லி நீ என்ன கேட்ட. இன்னைக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன் சந்தியா, என் வாழ்க்கையில நான் ரொம்ப கடின உழைப்பால தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. அதை நினைச்சு மறுபடியும் சந்தியா அழறா. ஒரு விதத்துல உனக்கு நான் நன்றி சொல்லணும் சந்தியா அப்படின்றா. நீ அன்னைக்கு வந்து என்ன மிகவும் அவமானப்படுத்தின காரணத்தாலவோ என்னவோ தான் நான் கடின உழைப்பால இன்னைக்கு மாவட்ட ஆட்சியில தான் உன் ஊருக்கே வந்திருக்கேன். உன்னோட அவமானம் என்னோட வாழ்க்கையில பெரும் வெற்றியா இருந்திருக்கு அப்படின்றா. மறுபடியும் சந்தியா அழுதுட்டே தான் இருக்கா. அழுதுட்டே இருக்கும்போது சந்தியா வந்து கேட்கிறா, என்னை வந்து மன்னிச்சிருங்க, உங்களால என்ன மன்னிக்க முடிஞ்சா தயவு செய்து மன்னிங்க, நீங்க மன்னிச்சாதான் எனக்கு திருப்தியே கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்ல கணவர், அன்பான குடும்பம், இதை இரண்டுமே நான் தொலைச்சிட்டு நான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தேன். இந்த கடந்த 10 ஆண்டுகளாவே நான் ரொம்ப கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில சந்தோஷன்ற ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்றா. உட்கார்ந்து சொல்லிட்டு தேம்பி அழுகுறா. தன் முகத்தை மறைச்சிக்கிறா. கீழே குனிஞ்சபடியே அழுதுட்டே தான் இருக்கா. ராகவ நிமிந்து பார்த்து கூட அவளால அழ முடியல. ஏன்னா அவ வந்து பேசின வார்த்தைகள் ராகவ ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சந்தியாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சந்தியாவில நிமிந்து கூட அழ முடியல. கீழே குனிஞ்சு அழுதுட்டே இருக்கா. அப்ப ராகவ் சொல்றா, மனிதர்களா இருந்தா கண்டிப்பா தப்பு செய்யதான் முடியும். அவங்க தப்பை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கண்டிப்பா தரணும்னு என்னோட அகராதியில இருக்கு. கண்டிப்பா நம்ம உன்னோட தப்பை திருத்திக்க இன்னொரு வாய்ப்பு தரலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும் போது சந்தியா உட்காந்து அப்பதான் நிமிர்ந்து ஒரே அழறா. நிஜமாவே ராகவ் நீங்க என்ன மன்னிக்க போறீங்களா அப்படின்றா. ஆமா நான் மன்னிக்கலாம் தான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் முன்னேறி வர்றதுக்கு நீயும் ஒரு காரணம். நீ அந்த மாதிரி அலட்சியமா என்ன பேசாம, நீ அந்த மாதிரி நான் அவமானப்படுத்தி பேசாம இருந்தா நான் இன்னைக்கு முன்னேறி இருப்பேன்னு எனக்கு தெரியல. உன்னோட பேச்சும் என்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு காரணம். அதனால இன்னைக்கு நான் முன்னேறி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீ செஞ்சது மிகப்பெரிய தப்பு. இருந்தாலும் மனிதர்களாக ஆகியவர்கள் எப்பவுமே ஒரு தப்பு செய்யதான் செய்வாங்க. அதை திருத்திக்கிறது நமக்கு இன்னொரு வாய்ப்பு தரது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. சந்தியா ஒரே சந்தோஷம். அப்புறம் ராகவ் தன்னோட கையை நீட்டுறாரு. என்னோட மனைவியா நான் உன்னை ஏத்துக்க விரும்புறேன், நீ வரியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப சந்தியா என்ன பண்றா, தன் கையை கொடுத்து நான் கண்டிப்பா வரேன், இனி நான் செஞ்ச தப்பை என்னைக்குமே செய்ய மாட்டேன். அதாவது வந்து மனிதர்களுக்கு பணம் காசு தான் முக்கியம் நினைச்சேன், நல்ல நோக்கங்களும் முக்கியம், மனிதாபிமானமும் முக்கியம் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ராகவ் அப்படின்றா. ராகவ் தன் மனைவி சந்தியாவை என்ன பண்றாரு, தான் சொந்த ஊரான பரோலிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்த உடனே ராகவோட அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ மனைவியோட தன் மகன் மீண்டும் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் என்ன பண்றாங்க, தன்னோட புதிய வாழ்க்கை தொடக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை தொடர்றாங்க. தொடர்ந்து அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராகவோட அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீர், ஒரே சந்தோஷம். தன்னோட மகனோட வாழ்க்கை எப்படியே போடுமான்னு ராகவோட அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க. சந்தியாவோட சேர்ந்து வாழ நினைச்சு ராகவோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராகுக்கு உண்மையிலே பெரிய மனசு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராகு வந்து இரண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து தன் மனைவியை ஏத்துக்கிட்டாங்க. ராகவ் இடத்துல வேற யாராவது இருந்தா இந்த இரண்டாவது வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களான்னு தெரியாது. ராகவ் இடத்துல நீங்க இருந்திருந்தா நீங்க இரண்டாவது வாய்ப்பு கொடுத்திருப்பீங்களான்னு சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.